MadRabbit, India's finest audio wearable brand, starting at 999. இந்த மூவி ஒரு போஸ்ட் அபோகலிப்டிக் ஒரு ஏலியன் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாலும் அதில் கொஞ்சம் பொலிட்டிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த பொலிட்டிக்ஸ் இட்ஸ் ஆல் டிபெண்டட் ஆன் ஹவு ஐ சி ஐ பர்சீவ் அப்படி தான் இருக்கும். நாங்கள் அந்த மூவி ஸ்டார்ட் பண்ண டைமில் வி ஹாவ் ஏ ரிசர்வ் பட்ஜெட் ஃபார் சிஜி. சிஜி பேஸ்டாக அந்த 70-80% ஃபிலிமே இருக்கு என்னோட. When the acceptance goes high for an experimental film which was shot with a very small budget, then probably another team can work on a similar subject with a higher budget because there's already an example set right there. இப்படி ஒரு ஐடியா மலையாள ஆடியன்ஸ் வந்து ஏற்றுப்பாங்க, இதை நம்ம ஓவரால் ஒரு என்ன சொல்கிறது எல்லா ஆடியன்ஸுக்கும் ஏற்றுப்பாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கான்ஃபிடன்ஸ் எப்படி வந்துச்சு? மேபி ஃப்ரம் சூப்பர் டீலக்ஸ். ஓகே. அந்த அங்கே அரண்யகாண்டம் டைமில் நான் அந்த மூவி எல்லாமே அங்கே கழுத்து தான். வி ஹாவ் 20-25 அவார்ட்ஸ் கிடைச்செல்லாம் இருக்குது. அந்த டைமிலும் அந்த ஃபெஸ்டிவல் திரும்பி வந்த டைமில் இந்த ஏஐ ஸ்பெக்ட்ரம், அந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ ஸ்பெக்ட்ரம் எல்லாம் ரொம்ப ஓப்பன் ஆகிடுச்சு. வெரி ட்ரெடிஷ்னல் கைண்ட் ஆஃப் மியூசிக் ஃபார் த BGM பிகாஸ் வி வாண்டட் டு சென்ட் டு த யூரோப்பியன் அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ். வணக்கம். ககனாச்சாரி லாஸ்ட் 21st கேரளா ரிலீஸ் ஆகி நல்ல ரிவ்யூ கிடச்சிருக்கு. ஸோ இப்போது தமிழ்நாட்டில் 5th ஜூலை 5th ரிலீஸ் ஆக போகுது. யூஸ்வலாக நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லா ஸ்டேட்டும் ரிலீஸ் பிளான் பண்ணுவோம் இல்லையா? மோரோவர் இப்போ லாஸ்ட் கொஞ்ச நாளாகவே மலையாள படத்துக்கு தமிழ்நாட்டில் தெலுங்குல எல்லாமே ஒரு நல்ல ஓப்பனிங்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது இனிஷியலாகவே அதை பிளான் பண்ணியிருக்கலாம், ஏன் லேட் ஆகிடுச்சு? ஆக்சுவலி இது இந்த ஜெமினி பிக்சர்ஸ் தான் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். ஸோ நாங்கள் இந்த சேம் டைம் ரிலீஸ் பண்ணதை ட்ரை பண்ணும்போது தான் ஜெமினி பிக்சர்ஸ் நாங்கள் ஃபிலிம் பார்த்து ரொம்ப நல்லா அவங்களுக்கு ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்லா அந்த ப்ரமோ எல்லாம் கொடுத்து நல்லா அவங்க இந்த டைம் எல்லாம் எடுத்து தான் ரிலீஸ் பண்ணோன்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாரு. ஸோ எங்களுக்கும் இந்த மாதிரி அசோசியேஷன் லெஜெண்டரி ஜெமினி பிக்சர்ஸ்க்கு கூட நாங்கள் ஒரு ஃபிலிம் ரிலீஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஸோ வி டுக் தட் ஸ்வீட் டைம் ஃபார் த ரிலீஸ். இந்த ஃபீல்டு இருக்குல்ல, யூஸ்வலாக கேரளாவில் தமிழ் படம் தான் நிறைய ஓடும். கமல் சார்லேருந்து ஆரம்பித்து கமல் சார், ரஜினி சார், விஜய், சூர்யா அப்படின்னு ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்கும். இப்போ ரீசன்ட் 1 இயராக வந்து மலையாள படம் எல்லாமே தமிழ்நாட்டில் நல்லா ஓடுது. நாங்கள் பிரேமலு, மஞ்சுவல் பாய்ஸ்லாம் சூப்பர் ஹிட் ஆக்கியிருக்கிறோம் தமிழ்நாட்டில். ஸோ அதோட ஒரு கண்டினியூஷனாக இந்த படம் இருக்குமா? இருக்கும். அப்பா எல்லாமே சிவாஜி கணேசன் சார் ஃபேன். அங்கே இருந்த சிவாஜி கணேசன் படம் எல்லாமே ரொம்ப ஹிட்டாக இருக்கும் அந்த டைமில். ஸோ ஐ திங்க் தெர் இஸ் எ லெகசி ஃபார் தேட். அண்ட் இங்கே நானும் இந்த கொஞ்சம் நம்ம இந்த VCR ஏஜில் எல்லாம் ஷாஜகான், துள்ளவனும் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ இங்கே அந்த மாதிரி ரிசப்ஷன் கிடைக்கும் போது ரொம்ப அந்த கனெக்ஷன், சவுத் இந்தியன் கனெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். இட்ஸ் கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்சஸ் மாதிரி நினைக்கிறேன். ஆக்சுவலி பொதுவாக தமிழ்நாட்டில் எப்போவுமே மலையாள படத்தை நிறையவே பார்ப்போம், முன்னாடியே பார்க்குற கல்ச்சர் இருக்குது. பட் தேட்டருக்கு போய் பார்க்குற ஒரு கல்ச்சர் நம்ம தேங்க்ஸ் டு கோவிட் தான் சொல்லணும். கோவிட்டில் நிறைய படம் OTTயில் மலையாள படங்கள் பார்க்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஆகும்போது தேட்டரில் போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது ஒரு நல்ல கல்ச்சராக தான் பார்க்கணும். சுரேஷ் கோபி சாருக்கு இங்கே ஆல்ரெடி ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. நம்ம தீனாலேருந்து ஆரம்பிச்சு தீனாலாம் ரிலீஸ் ஆகும்போது நான் தேட்டரில் போய் பார்த்தேன். தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணோம். நீங்கள் அப்போது எத்தனை வயசு இருக்கும் உங்களுக்கு? அப்போது 7-8 அவ்வளோதான். இப்போது ஃபஸ்ட் டைம் ஒரு படம் தமிழில் நாங்கள் உங்களை பார்க்க போகிறோம். தமிழ் ஆடியன்ஸ்க்கு சுரேஷ் கோபி சாரோட பையன் அப்படிங்கிற ஒரு இனிஷியல் அந்த ஓப்பனிங் இருக்குல்ல, ஒரு ஐடென்டிட்டி இருக்குது பேசிக்காகவே அவரோட பையன் சொல்கிறதுனால. தமிழ் ஆடியன்ஸ் உங்களை எப்படி ரிசீவ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் இப்போ ஃபிலிமோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 12 இயர்ஸ், 10 இயர்ஸ் ஆக போகிறேன். நாங்கள் நிறையா டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸாக செஞ்சுட்டே இருந்தேன். அவ்வளோ ஹீரோவாக நடிக்கணும் அப்படி ஒரு இந்த வாஷி பிளான் அந்த மாதிரி ஒரு பிளான் ஒன்றும் இல்லை. நாங்கள் சினிமாவில் கூட வரும்னு நினைக்காம தான் சினிமாவில் வந்தேன். அதுக்கப்புறம் திரும்பி அவசரம் கிடச்சிருந்தால தான் நாங்கள் இது கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. அப்போது நிறையா நல்ல ஃபிலிம்ஸ் வரணும், எல்லாருக்குமே ரிலேட் ஆகுறத விஷயங்கள் எல்லாம் சொல்லணும். அதை விட ஒரு அம்பிஷியஸான ஒரு அப்ரோச் சினிமாவில் நான் எடுக்கவே மாட்டேன் இதுவரை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கூகுள் ஒரு இந்த சொக்கோல் நெப்போட்டிசம் மாதிரி கிடையாது. எனக்கு இந்த ரொம்ப க்ரேசி ஐடியெல்லாம் சொல்கிறதுக்காக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் கூகுள்.
ஸோ அதுதான் இந்த But அவர் பார்த்து அந்த ப்ராஜெக்ட் கிரேசி ஐடியாஸ்லாம் சொல்ற ஆள் மாதிரி இல்ல, லுக்கிங் வெரி சீரியஸ் அண்ட் வெரி காம். Very crazy person. எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பிடிஎஸ். பட் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் கேரளா மலையாள சேனல் இன்டர்வியூ பார்க்கும்போது, அவர் சின்ன வயசுலேயே உங்களுக்கு இந்த மாதிரி காமிக் மூவிஸ், இது மார்வல் சீரியஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி. பேசிக்கலி அந்த மார்வல் யூனிவர்ஸ் இங்கே இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த டைமில் நான் ஒரு மார்வல் ஃபேனாக மாறிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் மார்வலில் வர ஒரு ஃபிலிம்ஸோ திரும்பி பார்க்கும், அதில் இருக்கிற ஈஸ்டர் எக்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கும். அருண் சந்து சார்கிட்ட பேசும்போதெல்லாம், இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஃபிலிமில் ஒர்க் பண்ணிட்டேன், சாயண்ண வார்த்தைகள். அதில் ஒர்க் பண்ணும்போது இவரோட குவர்க்கி ஐடியாஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஐடியாஸ் எல்லாம் பேசும். அப்போ எனக்கு அது ரொம்ப நல்லாவே ரிலேட் பண்ணிட்டேன். அவருக்கும் தெரிஞ்சது, எனக்கும் அது ரிலேட் ஆகுதுன்னு. இப்போ அதுக்கப்புறம் தான் இந்த ககனச்சாரி சப்ஜெக்ட்டு கூட என்கிட்ட சொன்னது அவர். இப்போ எனக்கும் ரொம்ப ஆசையாக இருந்த இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும். ஆனால் நாங்கள் எல்லாம் வந்து பெரிய ஸ்டார்ஸ் கிடையாது. அப்போ அதனால் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அதனால் நாங்கள் பட்ஜெட் லிமிட்டேஷன்ஸ் வரும்போது தான் ஸ்கிரிப்டில் எவ்வளோ அந்த சப்ஜெக்ட் எக்ஸ்போஸ் பண்ணுறது ஆசை இருக்கோ அவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ண முடியல அந்த பட்ஜெட் வச்சு. இப்போது பேபி ஸ்டெப்ஸாக எடுக்கும், அதுக்கப்புறம் திரும்பி பெரிய அவசரம் எல்லாம் கிடைக்கும். அது மாதிரி தான் எனக்கு மலையாள ஹீரோயின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எல்லாருமே நல்லா நடிப்பாங்க, தே ஆர் பெர்ஃபார்மிங் வெல். இது எப்படி நடக்குது அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கும். நம்ம மேல் ஆக்டர் சொல்ல வேணாம், ஆல்ரெடி மம்முட்டி சார், மோகன்லால் சார்லாம் லெஜெண்ட்ஸ் இருக்கிறாங்க. பட் ஃபீமேல் ஆர்டிஸ்டே ஸ்டார்டிங்லேருந்து அப்படி தான், இனிஷியல் பீரியட்லேருந்து எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. உங்களோட சுலைகா மன்சில் பார்த்துருக்குறேன், அதில் நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. அது ஒரு ஃபேமிலி மூவி அப்படின்னு கூட சொல்ல முடியாது, அதுக்குள்ளே ஒரு நிறைய எமோஷன்ஸ் இருக்குது, இல்லை நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். அதில் ஒரு கூலாக இருக்குது, ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி பைங்கிலி லவ், அதுக்கப்புறம் வரக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த படத்தோட சீன்ஸ்லாம் பார்க்கும்போது வாவ், ஒரு அப்படி இருக்குல்ல. இது நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுற அந்த ஸ்கில் ஹீரோயின்ஸ்க்கெல்லாம், எஸ்பெஷலி உங்களுக்கெல்லாம் எப்படி வருது, இது எங்கேருந்து வருது? தெரியல. No, I've also, this is like my 8th year of cinema. And so what I've come across is that like with experience, I've improved a lot. That's what I felt. Getting into cinema was not really a big passion for me. But then, coincidentally it happened. So my first film was called Anandam. That has also been received well here. So after that, it just happened in time. Yeah, Uyare was also there. And then my first film as a heroine was Mandaram. It didn't go well. But then after that, Sulega Mansil was something that gave me a lot of recognition. So after that, it just, I don't know what to tell about myself about my acting and all. But then I felt is that with experience, I've improved a lot. But then Gaganachari is one movie that I did much before Sulekha Mansil. Sulekha Mansil was shot 2 years back. This is shot 4 years back. So then it is another thing, and I myself believe that I've done well in Gaganachari, and I also believe that it's because of Arun Chanduli. He's a great director, and he has helped me a lot with what I have to play as an alien, and because he didn't have any such reference on what to do, so it is all in his mind, like what an alien should be and all. So I felt that he had a very clear idea of what an alien should be. So yeah, and he was very, he had a clear cut idea of what to do as an alien. ஒன்று வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ், இன்னொன்று டைரக்டர்ஸோட அந்த விஷன், ரெண்டுமே மீட் ஆயிடுச்சுன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து. கொஞ்சம் ஒரு ரிமார்க் ஆட் பண்ணுவான். ஸோ ஐ திங்க் இந்த ஆக்டர்ஸாக இருந்தாலும், ஆக்ட்ரஸ் ஒரு ஆக்டர் நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து முதல் இந்த ஒப்சர்வ் பண்ணுற அந்த வீக்னஸ் ஸ்ட்ரென்த்தில் இருக்கையில், ஸோ வி யூஸ் டு ப்ரொஜெக்ட் தட் ஸ்ட்ரென்த் டு த ஸ்க்ரீன். ஆல்சோ அந்த ரியலிஸ்டிக்காக உள்ள அந்த ஃபிலிம் எல்லாம் பார்த்துட்டு அந்த வருന്ന ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி ஒரு நான் இந்த சினிமா, அந்த பார்க்குற சினிமா எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நியூ கமர்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் ரீஸ்ட்ரெயின்ட் ஆகிட்டு தான் இந்த ட்ராமா எல்லாம் அப்ரோச் பண்ணுவார். ஸோ வி ஆல்சோ லுக் ஃபார்வர்ட் டு அந்த ஈவன் பிடிஎஸ் இன்டர்வியூஸ் ஒரு நேரத்தில் நடித்த படங்களெல்லாம் பார்க்கும்போதும் we will get an idea, ஓகே உங்கள் ரேஞ்ச் இவ்வளோ இருக்கும்,
ஸோ அந்த ரேஞ்ச் பார்த்து தான் நாங்களும் காசு பண்ணுவார். எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் மலையாள சினிமாவில். இப்போ நம்ம கோஸ்ட் சொல்லுவோம், பேய், பிசாசு, சாத்தான் இப்படியெல்லாம் வார்த்தை யூஸ் பண்ணும்போது மலையாளத்தில் மட்டும் ஜின்னுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறதுல கேட்குறதுக்கு அழகாக இருக்கும். சும்மா நம்ம பேயின்னு சொல்லாமல் பிசாசுன்னு சொல்லாமல் ஜின்னுங்கிற வார்த்தை அது எப்படி அது மோஸ்ட் ஆஃப் தி மூவிஸில் ஜின் இதில் கூட வருது இல்லை, எப்படி அது இட்ஸ் மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் த அரபிக் கனெக்ஷன் ஃப்ரம் த ஏன்ஷியன் டைம்ஸ். த ட்ரேட் ரூட் இருந்தார்ல அந்த டைமில் அந்த மாதிரி மித்தெல்லாம் இருந்தார். ஜின் அந்த மலபார் சைடில் மோஸ்ட்லி இருந்தார். ஸோ அதுதான் அந்த கல்ச்சர்லி அது ரொம்ப ஏன்ஷியண்டாக இருக்கும். ஸோ அது இட்ஸ் நாட் அபவுட் ஆல்சோ வெரி ஃப்ரைட்டனிங் திங் ஆல்சோ. ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஒரு ஜீனி மாதிரி இருக்கும், நம்மளை ஹெல்ப் பண்ணுற மாதிரி. அப்படி தான் எல்லாரும் ஒரு பாசிட்டிவ் ஃபீல் இருக்குது அந்த வேர்டில் இருக்குது அது. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ உங்களை பற்றி சொல்லும்போது ஒருத்தவங்களோட மூவி பார்க்கும்போது ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சிடும். மோஸ்ட்லி அந்த ஸ்ட்ரென்த்தை தான் வெளியே தெரிகிற மாதிரி கேரக்டர்ஸ் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு. இப்போ கோகுல் கூட நீங்கள் 2வது படம், அவரோட ஸ்ட்ரென்த்தை என்ன பார்க்குறீங்க? அவங்க ஸ்ட்ரென்த்து ஒப்சர்வேஷன் தான். ஐ திங்க் ரொம்ப நல்லா ஒப்சர்வ் பண்ணுவார். ஈவன் இந்த ரூம்லேயும் அவங்க ஒப்சர்வ் பண்ணிட்டு கரண்ட்லி ஒப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அவங்க. ஸோ நாங்கள் இந்த ஃபஸ்ட் ஃபில்மில் அவங்கள நான் அப்ரோச் பண்ண டைம்லும் இட் வாஸ் அ கேரக்டர், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஒரு ஆஃபீஸர். அவங்கள அந்த ஒரு ஸ்கேம் விசில் ப்ளோ பண்ணுற ஒரு கேரக்டர், விசில் ப்ளோவர் கேரக்டர் தான் அந்த ஃபஸ்ட் ஃபிலிம். ஸோ அது பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இருக்காது மலையாள சினிமையில் சொல்கிறதுக்காக. ஆனால் வி ஹாவ் திஸ் ஐடியா ஆஃப் ஜெனரல் நாலேஜ், எட்வர்ட் ஸ்னோடன் அப்படியெல்லாம் அந்த பேர் எல்லாமே தெரியும், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி நாலேஜ் தான் ஹெல்ப் பண்ணுறாரு ரொம்ப. ஸோ பிசைட் ஃப்ரம் திஸ் ஃபிலிம் தெர் இஸ் சம் அகாடமிக் ஒரு இந்த தெரிஞ்ச விஷயங்களை எல்லாம் நமக்கு இடையில இந்த காம்பேக்டபுளாக ரொம்ப வார்த்தைகள் பேசுறதுக்கு இருக்கும். ஸோ இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ப்ராக்டிஸ் ட்ரைனிங் எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெர்ஃபார்மருக்கு, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களோட நாலேஜ் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குமா? நிறைய கொடுக்கும். ஸோ அதுதான் அவங்க ஃபில்ட்ரேஷன், செல்ஃப் ஃபில்ட்ரேஷன் இருக்குது இல்லை. இது பண்ணணும், இது பண்ணால் நல்லா இருக்கும், இது பண்ணால் நல்லா இருக்கக்கூடாது, சைட் ப்ராஜெக்ட் பண்ணணும். அவங்களுக்குள்ள ஒரு ஃபில்ட்ரேஷன் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க எப்படி அதை யூஸ் பண்ணுறோம், எப்படி அந்த ரிஸ்ட்ரெயின்டாக அது அந்த ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா யூஸ் பண்ணுறோம், அதுதான் அவங்க அந்த மொமெண்ட்டில் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் நல்ல ஒரு டேக் நமக்கு தரேன்னு நினைக்கிறேன். இந்த கேரக்டர்ஸ் இப்போ கோகுல் பண்ணியிருக்கிறது, அஜு வர்கீஸ் பண்ணியிருக்கிற கேரக்டர்ஸ் வந்து அஜு இது மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணிடுவாப்ல. இப்போ ரீசெண்டாக 2-3 இயர்ஸாக தான் இஸ் டூயிங் சீரியஸ் ரோல்ஸ் இல்லையா? இப்போ நீங்கள் அந்த படம் ஃபிக்ஸ் பண்ணும்போது அவர் அது மாதிரி காமிக்கல் ரோல் தான் நிறைய பண்ணிட்டு இருந்தாரு. சாஜன் பேக்கரி இதுக்கு முன்னாடி தான் அவங்க பண்ணாரு, அதுலயும் கொஞ்சம் சீரியஸாக இருந்தார். அதுக்கு முன்னே இருக்கணும் கொஞ்சம் ஹி வாண்டட் டு ஷிஃப்ட் கிராஜுவலி இன் டு திஸ் மோர் சீரியஸ் கேரக்டர் ரோல் அப்படியெல்லாம் அவங்க நினச்சிட்டு இருந்த டைம் தான் ஐ வாஸ் லைக் கொஞ்சம் பழைய மாதிரி பண்ணலாமா. அண்ட் ஹி வாஸ் லிட்டில் ஹெசிடன்ட் இன் த பிகினிங். பட் அவங்களுக்கு அந்த இது கேக் வாக் மாதிரி இருக்கும். ரொம்ப நியூம்போலி கூட எல்லாம் ரொம்பவே இந்த மாதிரி கேரக்டர் நடிச்சிருக்கேன். ஆனால் அந்த கேக் வாக் பண்ணுற அந்த வெரி ஸ்வீட் ஸ்பாட், அந்த ஸ்போர்ட் ஹிட் பண்ணுற மாதிரி நடிக்கிற கொஞ்சம் ஃபியூ ஆக்டர்ஸ் தான் இப்போ எங்கள் ஜெனரேஷனில் இருக்கும். அண்ட் ஆல்சோ இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஆக்சசிபிலிட்டி ஆல்சோ. எனக்கு எந்த ஐடியா தோணியாலும் அது முதல்ல கால் பண்ணி அந்த காலுக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் ஆல் கோகுல் அண்ட் அஜு வர்கீஸொക്കെ தான் இருக்கு. அஜு இந்த கேரக்டர் நீங்கள் சூஸ் பண்ண தெர் இஸ் நோ சர்ப்ரைஸ் ரைட், அவர் பண்ணிடுவார். கோகுலோட மூவிஸ் நம்ம பார்த்தா சீரியஸ் ரோல் பண்ணியிருக்கிறாரு, அதில் கொஞ்சம் ஃபீல் குட்டாக கொஞ்சம் அப்படி தான் பண்ணியிருக்கிறாரு. இது ஃபுல்லாகவே புதுசாக இருக்குல்ல, இவர் இந்த ரோலுக்கு செட் ஆவார்னு எப்படி டிசைட் பண்ணீங்க? நாங்கள் ஆஃப் ஸ்க்ரீன் கான்வர்சேஷன் தான் ஒரு முதல் காரணம். அவங்க ரொம்ப மிமிக்ரி எல்லாம் பண்ணுவார். ஆனால் யாருக்கும் தெரியாது, அவங்க ரொம்ப க்ளோஸ் ஸ்பேஸ் தான் அதெல்லாம் பண்ணுவார். சில அவங்க அப்பா மேபி சம் அதர் ஆக்டர்ஸில் எல்லாமே சும்மா இப்படி இமிட்டேட் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நான் இப்படி நினைக்குவார், இதெல்லாம் ஏதாவது ஒரு டைமில் அந்த கேமராக்கு ஃப்ரெண்டில் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தார். ஸோ இந்த காமெடி இவங்க அட்டெம்ட் பண்ணும்போதும் அவங்களுக்கே அந்த கான்ஃபிடன்ஸ் கிடைக்கிறது. நாங்கள் இப்படி டிஸ்கஸ் பண்ணுவார், இது பண்ணால் நல்லா இருக்கும், இது ஐ மேக் ஷுர் தட் ஐ வில் டேக் திஸ் சீன் டு த சினிமா அப்படி இவங்க நிறைய பேசும்போது எல்லாம் நான் இப்படி எல்லாம் அப்சர்வ் பண்ணுவார். ஸோ அந்த ஒரு மியூச்சுவல் ஐ திங்க் த எக்ஸ்சேஞ்ச் தான் முதல் ரீசன் நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு டைரக்டரோட விஷன் இஸ் ஃபைன், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஃபைன். பட் இந்த ஒரு கேரக்டர் ரொம்ப புதுசான ஒரு கேரக்டர், ஒரு ஏலியன் கேரக்டர் பண்ணுறதுக்கு பெருசாக ரெஃபரன்ஸும் இல்லை அப்படின்னா அதை டைரக்டர் சொல்கிறத கேட்டு உள்ள ரிசீவ் பண்ணி நம்ம மைண்டுக்குள்ளே ஒன்று நடக்கும்ல, நடந்து அதை பெர்ஃபார்ம் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்திருக்கும்ல. அது எப்படி, அந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது? No, it was not that hard. Because mainly because this character is an alien, I didn't have to talk. There was no dialogues.
and it was all about expressions. So, and I didn't have to give a lot of expressions because it's an alien, doesn't know what expressions are. So it was mostly subtle kind of. So I am totally a director's actor. I just do what a director asks me to do. Nothing more than that. I don't think more than that. So whatever he wants me to do, I'll do that. And maybe I'll just you know include something that's mine also. Mine as in my character. There's certain behaviors and all. So I might include that. But I'll do mostly what he asks me to do, or he or any other director. So that's what I usually do. And here also I've done that. And like initially, like when I was acting in this film, I had no idea what this film was, because it's completely a new experience, right? So I had no idea at all on what is going to happen, or how this film is going out to be, or what is he trying to convey through this film. But then after the first screening, then only I got an idea. Oh, okay, this is the film. Then only I got the idea. So like when you asked me about how I was processing, there was nothing much to process because I didn't have any idea. நீங்க இவர் சொன்ன மாதிரி பர்சனலி ஃபன்னா மிமிக்ரி பண்றது, ஜாலியா விஷயங்கள்லாம் பேசுறது ஃபைன். பட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஃபுல்லி எனர்ஜி, நிறைய ஹியூமர், டைமிங் இதெல்லாம் பண்றது இருக்குல்ல, அது சேலஞ்சிங்கா இருந்ததா, கஷ்டமா இருந்ததா? எனக்கு டிசப்பாயின்மெண்ட் கொஞ்சம் பயமான விஷயம். ஓகே. இப்போ நான் ஒர்க் பண்ணுற கோ ஆக்டர்ஸ், டிரெக்டர் அவரெல்லாம் டிசப்பாயிண்ட் ஆகிடுமா என் மேலே, அதனால நான் அவர் தெரியாமல் கூட இந்த மாதிரி அப்சர்வ் எல்லாம் பண்ணி அந்த ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணி அப்படி செய்கிறது தான் நான் சரியானு தோணுது. அதுக்கப்புறம் வெரி ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சுட்டு ஒரு ஃபன்னியான ஷாட் எடுத்திருப்பாங்கல்ல, அதை பண்ணும்போது இமிடியேட்டாக அந்த கேரக்டருக்குள்ளே வர்றதுக்கு ஒரு டைம் எடுத்திருக்கும் இல்லையா? அது இப்போ கூட எனக்கு தெரியல எப்படி அந்த மாதிரி ஆகும். அதுதான் தோணுது சினிமாவோட மேஜிக். ஆனால் இப்போ விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஓகே, some areas you'll think you can improve a bit, in some areas you'll think how you did that, if it was too nice or at least nicer than what you thought it would be. I felt like that in so many scenes in this film. So as to how I did this, how I acted in these scenes, and my portions were mostly embarrassing sequences. I mean self-embarrassment. So I'm still not sure how I did those sequences. I just trusted the process and the confidence that my co-actors and my director, all of the entire crew gave me. நான் உங்களோட இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன். எங்கள் அப்பாவோட உட்காந்து, சுரேஷ் கோபி சாரோட உட்காந்து இன்டர்வியூஸ் கொடுக்குறது ரொம்ப பவ்யமாக, இப்போ இருக்கிறத விட பவ்யமாக, ரொம்ப அமைதியாக, எதுவுமே பேசாமல் அப்படி இருக்கு. வீட்டில் அப்படி தான் இருப்பீங்களா அப்பா கூட? What I feel is that my father and I were seasoned in two different ways. My father had to take care of his family when he was in his growing stages, and I think that sort of a drive pulled him towards working hard and becoming the top when much bigger stars existed at that time. But for me, I think it was much more easier. I could live in his comfort. I mean the comfort that he provided, and even getting into cinema, my first opportunity was obviously because I'm a Nepo kid. But I always wanted to prove that I'm not just a Nepo kid and I can do different. And maybe I also try to say that I don't get any of the advantages other Nepo kids get. And I sort of enjoy that as well. I mean, you feel that's true? At some point, I'm not like a Nepo kid, right? Yeah, So, sure. அஸ் அ நெப்போ கிட்ஸா இப்போ மம்முட்டி சார், மோகன்லால் சார், சுரேஷ் கோபி சார், அவங்க தான் இங்கே ரஜினி சார், கமல் சார், விஜயகாந்த் சார் மாதிரி அங்கே 3 ஸ்டார்ஸ். இப்போது துல்கருக்கு, பிரணவுக்கு இருக்கிற ஓப்பனிங் உங்களுக்கு அது அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கல இல்லையா? அது ஏன் அது அப்படி அங்கே நடந்துச்சு? இப்போ அந்த விஷயம் பேசி போயிட்டேன்னா அது பொலிட்டிக்ஸ் அந்த மாதிரி எல்லா விஷயங்கள் எல்லாம் ஏறி போயிடும். அந்த ஒரு யூஸ்வலாக பெரிய ஸ்டாரோட கிட்ஸுக்கு வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கும்ல, ஒரு வெல்கம் இருக்கும், ஒரு நல்ல வெல்கம் இருக்கும், நல்ல ஓப்பனிங் இருக்கும். அது மிஸ் ஆகுது. பட் ஸ்டில் யூ ஆர் டூயிங் மூவிஸ், ரைட்? ஒரு ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது. அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக நடந்துடுச்சு இல்லையா? அதனால கேட்குறேன். இல்லை, அது
I cannot be very sure that it was easy for them. ஓகே. We do not know their story, so it would be like BQka would be very much into acting, and he might have wanted to act in movies when he was a child itself, but you don't know how it was for him to get into movies and to hold the stardom that he's holding right now. None of us can judge or talk based on it because we do not know his story. I mean, I know some of his stories, so he's told me personally. So I know the hardships that he's gone through. So it's not easy for a person just because that person is a privileged person. Um, for talking about Appuchettan, Pranav Mohanlal, from what we hear, he's not at all interested in being in films, but he's getting opportunities. So people who do not get opportunities, they might feel that he's lucky. But then for a person who doesn't want to expose himself so much, he might consider himself unlucky. So this is the paradox that we live in. I mean, to be content with what you have, and to always believe that you will achieve more if you are true to the content that you are delivering. I think it'll take you to places, even if it's slowly, if it's okay with that person. So for me personally, I don't mind taking this thing slow, and I don't mind even if I do not reach the heights that others expect me to reach. Adding to that point, I think இவங்க எனக்கு தெரிய வரைக்கும் உங்கள் அப்ரிங்கிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி கேரக்டர்ஸில் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மூவி ஒரு போஸ்ட்-அபோகலிப்டிக் ஒரு ஏலியன் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாலும் அதில் கொஞ்சம் பொலிட்டிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த பொலிட்டிக்ஸ் இட்ஸ் ஆல் டிபெண்டட் ஆன் ஹவு ஐ பர்சீவ் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த பொலிட்டிக்ஸில் ஒரு வேரியபிலிட்டி இருக்கும். அது கொஞ்சம் மேபி அது ஒஃபென்சிவாக எல்லாம் இருக்கலாம். ஆனால் அந்த பொலிட்டிக்ஸில் யாதொரு ரீதியிலும் அவங்க வந்துட்டு இது கொஞ்சம் அந்த மெயின் ஸ்ட்ரீமில் கொஞ்சம் ஒர்க் ஆகாது, അല്ലെങ്കിൽ கொஞ்சம் ஒஃபென்சிவ் ஆகிடும், அப்படி எதுவுமே கேட்காது. ஸோ ஐ திங்க் அതൊരു ரொம்ப വലിയ குவாலிட்டியாக நான் நினைக்கிறேன். ஈவன் இஃப் அவங்களுக்கு இது கொஞ்சம் மேபி ஒரு லார்ஜர்லி ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டில் கிரிட்டிசைஸ் பண்ணுற மூவியாக இருந்தாலும் அவங்க வந்துட்டு கேட்க மாட்டார். அவங்க இந்த டைரக்டர்ஸ் விஷனை ரொம்ப சப்போர்ட் பண்ணுறேன் அவங்க. ஸோ அது ஒரு ரொம்ப குவாலிட்டியாக நினைக்கிறேன். அவங்க ஸ்பேஸில் இருந்து பண்ணும்போது ரொம்ப വലിய குவாலிட்டியாக நான் நினைக்கிறேன். இப்போ தமிழ்நாட்டில் இருந்து பார்க்கும்போது மலையாள மூவிஸ்னால் நிறைய ஃபீல் குட் மூவிஸ் இருக்கும், நிறைய சைக்காலஜிக்கல் ஃபிலாசபிக்கல் ஓரியன்ட் மூவிஸ், பெர்ஃபார்மன்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மூவிஸ் வரும். அதுலலாம் எக்ஸ்பெரிமெண்டல் இருக்குது, அதெல்லாம் நல்லா ஹிட்டாக இருக்குது. பட் இந்த டைப் ஆஃப் மூவி மலையாளத்தில் ரொம்ப புதுசு இல்லையா? மின்னல் முரளி அது கூட ஒரு வேற ஒரு ஜானர்னு சொல்லலாம். இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷு. இப்படி ஒரு ஐடியா மலையாள ஆடியன்ஸ் வந்து ஏற்றுப்பாங்க, இதை நம்ம ஓவரால் ஒரு என்ன சொல்கிறது, எல்லா ஆடியன்ஸுக்கும் ஏற்றுப்பாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கான்ஃபிடன்ஸ் எப்படி வந்துச்சு? மேபி ஃப்ரம் சூப்பர் டீலக்ஸ். அந்த தியாகராஜ அங்கே அரண்யகாண்டம் டைமில் நான் அந்த மூவி எல்லாமே அங்கே கழுத்து தான். ஸோ நாங்கள் இந்த சினிஃபைல்ஸ் இருக்க இல்லை, அவங்கள எல்லாமே அந்த மாதிரி பாப்புலர் எக்ஸாம்பிள்ஸ் பிலீவ் பண்ணாது. வி பிலீவ் ஆன் டேரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஹூ ட்ரை டு எக்ஸ்போஸ் தெம்செல்ஃப் டு மேக் தர் விஷன் ஸ்டாண்ட் அவுட், அப்படி இருக்கும். ஸோ இந்த ஓவர் த டைம் நாங்கள் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த குளோபல் சினிமாவில் இதுக்கு ப்ரீ எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஆஃபீஸ் சீரிஸ் இருக்குது, மோக்கிமெண்ட்ரி மாதிரி. ஆனால் இங்கே அப்படி ஒரு ஃபிலிம் இருக்காது. ஸோ இது மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிமு பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்டில் தான் இருக்கும். ஆனால் ரீசெண்ட்லி ஃபவாஸ்லா அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டு அடுத்த ஒரு 5 இயர்ஸில் மலையாள சினிமாவில் என்ன வேணாலும் அட்டம் பண்ணலாம் டில் ஒர்க், பிகாஸ் இந்த ஆடியன்ஸ் ரெடியாக இருக்கேன் அப்படி சொன்னார். ஸோ நானும் எல்லாம் அந்த டைம் கரெக்டாக வரும்னு சொல்லலை. அந்த மாதிரி இந்த 3 இயர்ஸ் முன்னாடி ஷூட் பண்ணுற ஃபிலிம் இந்த 2024 ரிலீஸ் பண்ணும்போது இந்த ஆடியன்ஸ் ரெடியாக இருந்தான்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் அந்த டெஸ்டமெண்ட், அதுதான் அந்த ப்ரூஃப் தான். அந்த ஃபிலிம் எப்படி ரிசீவ் பண்ணதோ அதுதான் அந்த ப்ரூஃப்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த படம் லேட்டாக வர்றது கூட நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி கோவிட்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக வர்றது கூட இப்போ ஒரு நல்ல மார்க்கெட் பெருசாக இருக்குது, எல்லாருமே மலையாள படம் நிறைய பார்க்குறாங்க, கூட ஒரு நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு நினைக்கிறேன். அந்த அக்ராஸ் லாங்குவேஜ் இந்த சினிமா அந்த லாங்குவேஜ் வேறு பிரேக் பண்ணி எல்லாரும் அந்த பார்க்குறாங்க. அது நாட் ஜஸ்ட் மலையாளம் ஃபிலிம்ஸ், எனி ஃபிலிம்ஸ் அப்படி பார்க்குற ஒரு டைம் தான் வந்துடுச்சு. ஆனால் அந்த ஆடியன்ஸ் ஆல்சோ வெரி ரிசப்டிவ். அவங்க இந்த கிளீஷே மாதிரி അല്ലെങ്കിൽ இந்த பார்த்த டெம்ப்ளேட் ஃபிலிம்ஸ் எல்லாமே விட்டுட்டு தே ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் நியூ கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ். அந்த டைம் ரொம்ப நல்லாவே இருக்குது ஃபிலிம் மேக்கருக்கு. ஸோ அது ஒரு ரொம்ப വലിയ லக்கியாக காணுறேன் நாங்கள். இப்போது யூஸ்வலாக ஒரு யங் ஹீரோயின்ஸ் வளர்ந்து வர்ற டைமில் ரொம்ப ரிஸ்கியான ரோல்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பண்ணுறதுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஒரு தயக்கம் இருக்கும். ஏன்னா ஒரு ஃபீல் குட் மூவிஸ், ஒரு லவ் ஸ்டோரி மூவிஸ்,
அது நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஏஜ்லாம் அதிகமானதுக்கப்புறம் நம்ம இது மாதிரியான ரிஸ்க்காக நம்ம யூஸ்வலாக ஹீரோயின்ஸ் அப்படி தான் பண்ணுவாங்க, எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு. அப்படி இருக்கும்போது ரொம்ப ஒரு யங் ஏஜில் இந்த மாதிரி ரோல் பண்ணுறது ஒரு நல்ல ரீச் கிடைக்கும், நல்ல பெர்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கு அடுத்து கெரியர் எப்படி போகுங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல. அடுத்து யூஸ்வல் ரோல்ஸ் வராது. இதுக்கப்புறம் உங்களை தேடி வர ரோல்ஸே வந்து ஒரு மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் ரோல்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ரோல்ஸ் தான் வரும். அதுவும் ஒரு கமர்ஷியல் ஏரியாவில் இந்த டஃப்பாக இருக்குன்னு ஏதாவது யோசிச்சிங்களா, இல்லை ஃபைனா நீங்கள் உங்கள் ஐடியாவே அப்படி தான் இருக்கா? Like I told, cinema, like acting in films was not really a big passion for me. So then it happened, it was all a coincidence. So for me, what is important is that I get roles that are very different and I get to prove myself as an actor. So I don't want to be a typical heroine, like a person who wears very nice clothes and has hair and very traditional or whatever modern, like how we see in all typical movies. So I don't want to be that heroine. So I'm open to experiments. I'm open to experiment my looks and my body or whatever. So I'm okay to that. And in Malayalam only I've done a film called B32 Mudal 44 vare. So I am a transgender in it. So like when such roles come, I'll just end up doing it because that's what excites me. So it's like to what Survive. Survive, to exist or survive in the industry is not really necessary for me, and I'm not I don't want it, I'm not desperate for it. So I'm just happy doing all kinds of experimental exploring roles that actually makes me happy. So like with Gaganachari also, when he asked me to color my hair blue, I was not at all hesitant because I was ready for it because I like doing that. That's what makes me happy. இப்போ எக்ஸ்பெரிமெண்டல் இன் லுக்ஸ்ன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் இந்த மூவிக்காக ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றி கட் பண்ணி கலரிங் பண்ணி, பட் ஹேர்லாம் ரொம்ப கெட்டு போச்சுன்னு ஒரு இன்டர்வியூவில் பேசிட்டு இருந்தீங்க. நான் ஓகேவா? ஓகே முடியல. ஸோ அதுதான் அந்த ரொம்ப காமெடி. பிகாஸ் 3 years முன்னாடி இந்த மூவி பண்ணும்போது அவங்க அந்த ஷார்ட் ஹேரில் தான் இருந்தார், ஒரு டோம்போய் லுக்கில் இருந்தார். ஸோ ஆஃப்டர் திஸ் 3 years in 2024, just before this movie, her another movie came, Mandagini. It was a very good hit in theatres. And அந்த ரொம்ப ஹோம்லியாக எல்லாம் இருந்தார். ஸோ நிறைய பேருக்கு இந்த மூவி 3 yearsக்கு அப்புறம் வரும்னு தெரியாது. ஸோ அவங்க பார்க்கும்போது அந்த வெர்சட்டாலிட்டி தான் தெரியுது. ஸோ that's also a very poetic justice to how maybe the film get delayed, but after when it finally arrives, it's also gives. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது டோட்டலி வேற ஒரு ரோல் பண்ணுற மாதிரி இருக்கு. In the other film, I was a bride. I was a Hindu bride in it. So it was totally different. I mean, this actually got released in a month gap. So everyone was like, okay, this is completely different. Yeah, but then, like in the process where Gaganachari was getting a lot of delayed, like everyone was really depressed about it because we had high hopes for the film. But then like now it actually turned out to be very good, and I really feel that because Gaganachari is received or acknowledged by a lot of people because it got released now, because it's a good time for Malayalam film industry. So and people know a lot about AI and other things and all. So I mean, so I just feel that this is actually the right time in all aspects. உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நல்ல ஒரு ஹிட் மூவி, ஒரு ஹீரோவா, ஃபுல் லென்த் ஹீரோவா ஒன்று அமைஞ்சிருக்கு கேரளாவில். தமிழ்லையுமே ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வரும்னு நம்புகிறோம். இதுக்கப்புறமா சூஸ் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் இவங்க சொல்கிற மாதிரி இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு டூ த எக்ஸ்பெரிமெண்டல் ரோல்ஸ். உங்களுக்கு அது மாதிரி ஐடியாஸ் இருக்குதா, இல்லை யூஸ்வல் ஒரு கமர்ஷியல் பேட்டர்ன் ஹீரோவாக இருக்கணுமா, எப்படி உங்கள் ஐடியா? இல்லை, டெஃபினெட்லி நாங்கள் இந்த குரூப் வந்து கொஞ்சம் ஸ்டீரியோ டைப்ஸ் பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு குரூப் தான் இது. இப்போது எனக்கும் அந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகணும். எவ்வளோ சக்ஸஸ் கிடைக்குமோ அவ்வளோ ஃபிலிம்ஸோட கேன்வாஸ் மிகப்பெரியதாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக கிடைக்கும். அப்போ தான் எனக்கு என்ன விஷயம் சொல்லணும் அதை அந்த கம்ப்ளீட் நேச்சரில் சொல்ல முடியும்.
இப்போ எவ்வளோ ஸ்டீரியோ டைப்ஸ் பிரேக் பண்ணி ஃபிலிம்ஸ் செய்ய முடியுமோ அதில் இந்த மாதிரி ஃபிலிம் சக்ஸஸ் ஆகும்போது அதனோட உள்ள acceptance அதெல்லாம் what do I say, when the acceptance goes high for an experimental film which was shot with a very small budget, then probably another team can work on a similar subject with a higher budget because there's an already an example set right there. So that's what I feel I should be doing for cinema. ஒரு மம்முட்டி சார் மாதிரி அந்த மாதிரி Exactly what I'm referring to. Since he is the biggest star now, he can, I mean, he doesn't have anything to prove anymore. So he can experiment whatever he wants to with full potential. So what I would talk about Gaganachari is that I think we've reached only 10% of what we wanted to expose in this film. இல்லை இந்த எக்ஸ்பெரிமெண்டல் மூவிஸ் பண்ணும்போது அது ஹிட் ஆனால் கூட இண்டஸ்ட்ரியில் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சில விஷயம் பண்ணணும். இப்போ இங்கே தமிழ்நாட்டில் கமல் சார் ஒரு பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்டல் மூவி பண்ணிவிட்டு ஒரு கமர்ஷியல் மூவி பண்ணுவார். பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா கமர்ஷியலாகவும் நம்ம ஃபீல்டில் இருக்கணும், ரொம்ப நாள் சர்வைவ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ஒரு ஸ்டாருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கா ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் இல்லை ஒரு லவ் மூவி? இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி ஒரு ரெலவென்ஸ் அதுக்கு இருக்கணும்னா அது கமல் சார் மாதிரி ஒரு பெரிய ஆள் ஆகணும். ஓகே ஓகே, அதுதான் நான் சொல்லுறது. அது மாதிரி லெஜெண்ட்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் அந்த ஸ்டீரியோ டைப் பிரேக் பண்ணும்போது மம்முட்டி சார் பிரம்மயுகம் காதல் அதெல்லாம் செய்யும்போது அதுதான் அதுக்கு ரெலவென்ஸ் கிடைக்கிறது அப்போ தான். அப்போ அதுக்கு தான் நாங்கள் எல்லாம் ஜூனியர்ஸாக இருந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கு. எங்கள் ஊர்லலாம் வந்து நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா தமிழ் மூவிஸில்? டெஃபினெட்லி அந்த 8th year மூவிஸில் நடிக்கணும்னு நிறைய ஆசை இருக்கு. நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் அது மாதிரி? டெஃபினெட்லி எனி கைண்ட்ஸ் ஆஃப் ரோல்ஸ். ஆக்டர் தான் இல்லையா, இல்லை அது ஹீரோ ஆக்டர் ஹீரோயின் ஆக்டர் அப்படி இல்லை, ஆக்டர். இப்போ மலையாளம் இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கு இல்லையா, நம்ம ஒரு அந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் அவர் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் நம்மளோட எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ண முடியும். அப்போ அதுக்கு ஒரு லிமிட் வந்துடும். நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக யோசிக்கிறதெல்லாம் பண்ண முடியாது இல்லை. ஸோ அப்போ ஒரு லிமிட் இருக்குது. இந்த லிமிட்டுக்குள்ளே இவ்வளோ விஷயத்த பண்ணணுங்கிறது இருக்குல்ல. அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஐடியா உங்களுக்கு தோணும்போது, இப்படி ஒரு ஐடியா தோணும்போது இதை இந்த பட்ஜெட்டுக்குள்ளே மலையாள இண்டஸ்ட்ரிக்குள்ளே இதை பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ட் எப்படி வந்துச்சு? பிகாஸ் ஐ எம் எ டெக்னீஷியன் அண்ட் ஐ ஒர்க் பிஹைண்ட் கேமரா லாட். நான் ஒரு போஸ்டர் டிசைனர் தான் ஆரம்பிக்கிறேன். லேட்டர் ஐ ஸ்டார்டட் டூயிங் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி. தென் ஐ ஆல்சோ ஒர்க் இன் VFX CG அண்ட் ஐ ஆல்சோ an AI enthusiast. ஸோ அந்த மாதிரி ஒரு நாங்கள் எல்லாம் அந்த ஃபில்ம் மேக்கிங் அந்த 5D 7D ஏஜ்லேக்கு வந்தில்லை. அந்த டைமில் தான் நாங்கள் எல்லாம் வேறு. ஸோ you didn't have that kind of conventional pressure of அந்த பிக் செட்ஸ் அப்படிலாம் இருந்தால் தான் சினிமா பண்ண முடியும்னு அப்படி ஒரு டென்ஷன் கிடையாது. ஒரு சின்ன ஒரு மிரர்லெஸ் கேமரா ஒரு ஐஃபோன் சென்சர்லாம் ஷூட் பண்ணலாம், அப்படி தான் ஒரு கான்ஃபிடன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அது ஒரு நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு த மீடியம் ஆஃப் சினிமா. ஆனால் ஒரு கெட்டவே ஜாப் மாதிரி ஒரு ஷார்ட் கிடைக்கிறதுனால ஒரு பி ரோல் பண்ணோம்னா நாங்கள் அது போய் எடுக்கலாம், இல்லைங்களா அது அந்த மாதிரி ஒரு குயிக் இண்டி செட்டப்பில் ஒர்க் பண்ணலாம் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் தான் இந்த மாதிரி பிக் கான்செப்ட் അല്ലെങ്കിൽ விஷன் இருக்கும்போதும் பண்ண முடியுது. ஆல்சோ அவர் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் த பிகஸ்ட் ஸ்ட்ரெங்த் அப்படி தான் நினைக்கிறேன். பட் ப்ரொடக்ஷன் இஸ் ஃபைன், நம்ம ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணிடலாம். பட் இது மாதிரி படத்துக்கு வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு பெரிய செலவு, VFX இருக்கும், AI இருக்குது, நிறைய இருக்குல்ல. ஸோ அந்த பட்ஜெட்லாம் தாங்குச்சு ஆக்சுவலி. அது எப்படி? நாங்கள் அந்த மூவி ஸ்டார்ட் பண்ண டைமில் வி ஹாவ் ஏ ரிசர்வ் பட்ஜெட் ஃபார் CG. CG பேஸ்டாக அந்த 70-80% ஃபிலிமே இருக்கு எங்கள். ஸோ அந்த யூஷுவல் மூவியில் நாங்கள் இந்த க்ரீன் மேட் ஒரு வெஹிக்கிள் சீக்வன்ஸ் ஒரு க்ளீனப் அப்படி எல்லாமே நாங்கள் இந்த CG யூஸ் பண்ணுறோம் இல்லை. ஆனால் இது CG ஓரியன்ட் மூவியாக இருந்தால் தான் வி ஹாவ் திஸ் விஷன். அது நல்லா ஒர்க் ஆகணும், அந்த லெவலில் ஒர்க் ஆகணும்னா அந்த CG நல்லா இருக்கணும். ஆல்சோ வி ஹாவ் திஸ் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் யூஸிங் CG இன் ஏ எஃபெக்டிவ் மேனர். இப்போ இந்த District 9 மூவியெல்லாம் பார்க்கும்போது அந்த கிரிட்டி ஏஸ்தட்டிக்ஸ் இருக்குல்ல, கொஞ்சம் ஓவர் தி டாப் பண்ணாமல் மினிமலாக வச்சு, ஆனால் மினிமலாக வைக்கும்போது அந்த கிரிட்டி ரீதியில் அந்த எஸ்தட்டிக்ஸ் எல்லாம் வச்சு பண்ணுறதுக்காக நாங்கள் ட்ரை பண்ணியாது. ஸோ அதுதான் எனக்கு இந்த வி ஹாவ் சீன் திஸ் ஹை கன்செப்ஷுவல் ஃபிலிம்ஸ் விச் ஹாவ் மீடியோக்கர் ரிசல்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஓவர் த டாப் CG எல்லாமே கொஞ்சம் ஓவர் த டாப் ஆகிடுச்சு. அந்த மாதிரிலாம் ரிசல்ட்ஸ் வரும் இல்லை. ஸோ நாங்கள் எந்த ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் வச்சு தான் அந்த போர்ஷனில் தான் we thought about keeping it minimal, also very relevant, so very effective too. So the post production la naanga idu keep on update பண்ணிட்டு வந்தாரு. அந்த 3 yearsல
we from 2022 it's the film went to festivals. நிறைய ஃபெஸ்டிவல் எல்லாம் போயிட்டு we have 2025 awards கிடைச்செல்லாம் இருக்குது. அந்த டைமிலும் அந்த ஃபெஸ்டிவல் திரும்பி வந்த டைமில் அந்த ஏஐ ஸ்பெக்ட்ரம், அந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ ஸ்பெக்ட்ரம் எல்லாம் ரொம்ப ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமில் வந்த அந்த அப்டேட் ஆஃப் டெக்னாலஜி ஆல்சோ யூஸ் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அஜு வர்கீஸ் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், நீங்கள் கீப் ஆன் இம்ப்ரவைசிங், நாட் ஓன்லி இன் ஷூட், நாட் ஓன்லி இன் ஸ்கிரிப்ட், ஆஃப்டர் ஷூட் முடிஞ்சதுக்கப்புறமும் இம்ப்ரவைஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. தட் மீன்ஸ் விஎஃப்எக்ஸ் சைடு, இந்த ஏஐ சைட்லாம். இது ஒரு அது உங்களோட இந்த மாதிரி கிரியேட்டிவ் மைண்ட் இருக்குல்ல, ஒரு டெக்னீஷியனாக அந்த ஏரியாவிலேருந்து வந்ததுக்கு அதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குல்ல இந்த ப்ராசஸ் உங்களுக்கு? அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிகாஸ் அல்டிமேட்லி திஸ் இஸ் அ லேர்னிங் ப்ராசஸ். ஈச் டே ஐ எம் லேர்னிங் சம்திங் அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு ஷேர் இட் வித் த எந்தூசியஸ்ட் ஆல்சோ. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ஓப்பன் சோர்ஸாக இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான். அதை எப்படி இந்த மீடியத்தில் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது தான் அந்த மெயின் திங். ஸோ அது பண்ணும்போது இந்த சிஜி டீம் ஓகே ரொம்ப கோர் டீம் தான் எனக்கு. அவங்க ஆஃப் ஸ்க்ரீன் தேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ ஆஃப் மைண்ட். ஸோ அது இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இட்ஸ் எ இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் ஆல்சோ. ஸோ அந்த ரிசல்ட் வரும்போது நாங்கள் எல்லாமே ஒரு ஜாயின் ஃபோர்ஸாக இருக்கும் இது நல்லா அமைக்கிறதுக்காக. ஸோ ஆல்சோ த மியூசிக் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ வி ஹாவ் திஸ் in festival version we used traditional instruments, very traditional kind of music for the BGM, because we wanted to send it to the European, American science fiction film festivals. Again the South Asian film represent and the South Asian aesthetics represent பண்ணதுக்காக நாங்கள் அந்த ட்ரெடிஷ்னலாக எல்லாமே இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டேன். And after that the film we wanted a commercial packing for the film. So at the time the executive producer Krishan Davasa Vyuham Purush Paida Padela national award winner Krishan sir the executive producer irundharu. So avanga kuda serndittu na the movie commercial pack panna time tha adu கொஞ்சம் எல்லாம் commercial elements எல்லாம் ஆட் பண்ணி அதில் ஃபைனாக அதில் பேக் பண்ணிட்டாரு. தமிழ்நாட்டில் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது எங்களுக்கு, ஒரு பேட் ஹேபிட். ஹீரோயின்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, நாங்கள் அவங்களுக்கு கோயிலெலாம் கட்டிடுவோம். இங்கே ரெக்கார்டே இருக்குது, நிறைய ஹீரோயின்ஸ்க்கு நாங்கள் கோயில் கட்டியிருக்கிறோம். இன்னும் ரொம்ப ஈஸியாக ஒரு ஹீரோயின்ஸை வந்து க்ரஷ்ஷாக நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம். ரீசெண்டாக பிரேமுல ஹீரோயின் கூட நடந்தது. ஓகே இந்த ஹீரோயின் நாங்கள் க்ரஷ் அப்படின்னு இங்கே இருக்க எஸ்பெஷலி ஆண்கள் கைஸ் அதை பண்ணிவிடுவாங்கல்ல. ஸோ நீங்கள் தமிழில் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா எங்கள் ஊரில் கோயில் கூட கட்டுவாங்க. நீங்கள் சான்சஸ் ஆர் தேர். அது மாதிரிலாம் ஐடியா இருக்கா? தமிழ் மூவிஸ் நடிக்கிற மாதிரி ஐடியா இருக்குதா? ആഗ്രഹമുണ്ട്, ആശ ഇருக்கு. പക്ഷേ എന്നാലും I'm just trying to speak but leave it, I'm not speaking. Yeah, I would love to do, I mean I'm an actor, I mean I would love to do any films. I'd love to do Tamil films also, but then I'm just waiting for something very good. இப்போ அங்கிருந்து பார்க்கும்போது இங்கே இருக்க டைரக்டர்ஸ், இந்த டைரக்டர்ஸ் கூட நான் ஹீரோஸ் கேட்கல, ஏன்னா நீங்கள் எக்ஸ்பெரிமெண்டல் ரோல்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்கிறதுனால எந்த டைரக்டர்ஸ் கூட எல்லாம் ஒர்க் பண்ணால் நல்லா இருக்குங்கிற மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? இந்த டைரக்டரோட மூவியில், தமிழ் டைரக்டரோட மூவிஸில் நடித்தா நல்லா இருக்கும். I've not thought as such, but then basically like I do a lot of things in my life, and film or acting is one of those. வேற என்ன பண்ணுவீங்க? பாட்டு பாடுவீங்க தெரியுங்க. வேற என்ன பண்ணுவீங்க? And like then like Instagram influencing and all that things. I get paid huge for that. So I've considered it as work only. I have an online brand, so I do that. Yeah, and recently only I stopped studying. So I had done fashion designing. So acting was something I did in like 2 years. I would do one film or 1 or 2 films as a very small role or something. So it is. So I've not thought much about நல்ல it. ரோல் வந்துச்சுனா நடிப்பீங்க. Till the like 2 films got released at the same time and it got received well. Then only I've identified myself as a very okay. Now I think I'm an actress. Now I've got that vibe, or I've felt. So now only I've started thinking about okay, maybe I should hunt for roles in Tamil industries also maybe. So till then it is not a big deal for me. 5ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுதுல்ல, தமிழ் ஆடியன்ஸ் ஏன் தியேட்டருக்கு வந்து பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் மூவி ஏன் வந்து பார்க்கணும், எதுக்கு பார்க்கணும் சொல்லிடுங்க ஆடியன்ஸ்க்கு. இந்த மூவி கொஞ்சம் ஜியோ பொலிட்டிக்கலாக இருக்கும். ஜியோ பொலிட்டிக்கலாக என்னன்னா, I was in Chennai in the last flood
happened. ஸோ இந்த ஃப்ளட்டில் இங்கே இருக்கிற பெயின் அந்த agony எல்லாமே நான் நேரிட்டு தெரிஞ்சது. அந்த மாதிரி இந்த கேரளா ஃப்ளட் வரும்போது இந்த சபரிமலை சபரிமலை கிட்ட தான் என் வீடு. ஸோ அந்த பம்பா கிட்ட தான் வீடு இருக்கும். ஸோ ஆஃப்டர் 2 days ஆஃப் ரெயின் இந்த வெள்ளம் வந்துடும். ஸோ அந்த we have tried to put a climate fiction actually. It's more a climate fiction than a science fiction. ஸோ அந்த மாதிரி இந்த climate change எல்லாமே அட்ரஸ் பண்ணுறதுக்கு we are trying actually. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசனேஷன் ஒரு கனெக்ஷன் கிடைக்கும்னு எனக்கு நினைக்கிறேன். ஆல்சோ இட்ஸ் a never before kind of a movie. I have huge admiration towards Super Deluxe, தியாகராஜன் குமாரதாஸ் சார் இப்படியெல்லாம் இருக்கும். அந்த லெவலில் கூடி அந்த மாதிரி லெஜண்ட்ஸ்களை பார்த்து தான் இந்த மாதிரி மூவிஸில் இன்ஸ்பயர் பண்ணி தான் பண்ணுறேன். ஸோ ஒரு ஃப்யூச்சர் நான் அங்கே ஸ்பெக்குலேட் பண்ணுறேன். இந்த ஃப்யூச்சரில் இதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறேன். ஆல்சோ இட்ஸ் பொலிட்டிக்கல். we are trying to say something daring. ஸோ அந்த மாதிரி அந்த ஃப்யூச்சரில் we are opening in our opening shot is a shot where one Tamilian and one Malayali doing some maintenance in a space station and having a chat about their masala dosa in the canteen. ஸோ அந்த மாதிரி இந்த மூவி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ I think that's will be enjoy. yeah. I think so. தமிழ் ஹீரோஸ் யாராச்சும் டைரக்ட் பண்ணணும்னு ஆசை இருக்குதா? I have already some discussions going with 𝐅𝐨𝐫 sir. Okay. We have met and we have some things going on. எனிவேஸ் நல்ல இன்டர்வியூ, நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம். படம் ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாட்டிலையும் கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும். ஆல் தி பெஸ்ட். Thank you. MadRabbit, India's finest audio wearable brand, starting at 999.